அனைவருக்கும் வணக்கம். நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெற்பயிரில் கதிர் வரும் ஸ்டேஜில் இருந்தே புகையான் பூச்சியோட பாதிப்பு ஏற்பட ஸ்டார்ட் ஆயிரும். இந்த புகையான் பூச்சியை கட்டுப்படுத்தலைன்னா வயல் ஃபுல்லாக பரவி பெரிதும் மகசூல் இழப்பை ஏற்படுத்திடும். அதனால் கண்டிப்பாக இந்த புகையான் பூச்சி பாதிப்பு ஏற்பட்டாவே மருந்து அடித்து கட்டுப்படுத்திடணும். இந்த வீடியோவில் புகையான் பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும், எப்படி இந்த புகையான் பூச்சியை வயலில் வந்துனா கண்டறியலாம் என்பதை பற்றியும், இந்த புகையான் பூச்சி பாதிப்பை கண்ட்ரோல் பண்ண என்னென்ன மருந்து அடிக்கலாம் என்பதை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 to 8 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப். இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ-காமர்ஸ் செயலியாகும். இந்த பேமோட்டி இ-காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள், சமையலுக்கு தேவையான பொடி வகைகள், பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள், குளிர்பானங்கள், ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெற்பயிரில் ஏற்படும் புகையான் பாதிப்பு நெல் பூ பிடிக்கும் டைமில் இருந்து அறுவடைக்கு முன்னாடி வரைக்குமே இதோட பாதிப்பு இருக்கும். இந்த இளம் பூச்சிகள் நீலம் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். முதிர்ந்த பூச்சிகள் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த புகையான் பூச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, முதிர்ந்த பூச்சியை விட இளம் பூச்சிகள் தான் அதிகமாக சேதத்தை உண்டாக்கும். இந்த புகையான் பூச்சி நெற்பயிரில் நீர் மட்டத்திலிருந்து 1 இன்ச் ஹைட்டில் இருந்தே இதோட பாதிப்பு இருக்கும். இந்த புகையான் பூச்சி நெற்பயிரில் தண்டு பகுதியில் இருக்கிற சாரை ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதனால் நெற்பயிருக்கு போகக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எதுவும் நெற்பயிருக்கு போகாது. அதனால் நெல்மணிகள் பால் ஏறாமல் போயிடும் மற்றும் நெற்பயிர் மஞ்சள் நிறமாக மாறி முழுவதும் காய்ந்து போயிடும். இந்த புகையான் பூச்சி நெற்பயிரில் ஒரு கொத்துக்கு 1-2 இருந்தால் பரவாயில்ல, 5-6ன்னு அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதிகப்படியான சேதத்தை உண்டாக்கி முழுவதும் மகசூல் இழப்பை ஏற்படுத்திடும். இந்த புகையான் பூச்சினால் பாதிக்கப்பட்ட வயலை பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டாக காஞ்சு போய் வயல் ஃபுல்லாக காஞ்சு போயிருக்கும். உங்கள் நெல் வயலில் நெற்பயிரை நல்லா ஒதுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அடியில் நீர் மட்டத்திலிருந்து மேலே பார்த்தீங்கன்னா நீலம் கலந்த பழுப்பு நிறத்துலேயோ அல்லது மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துலேயோ இந்த புகையான் பூச்சி காணப்படும். இந்த புகையான் பூச்சி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, நெல் நடவு செய்யும் போது நல்ல இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். நெல் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி நடவு செய்ய வேண்டும். நெல் வயலில் நீர் மட்டம் 1 to 2 இன்ச் அளவுக்கு மட்டுமே நீர் பாய்ச்ச வேண்டும் மற்றும் பாய்ச்சலும் முறையில் நெல் வயலுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். தலைச்சத்து அதிகமாக இருக்கிற உரத்தை அதிகமாக போடக்கூடாது மற்றும் தலைச்சத்து அதிகமாக இருக்கிற உரத்தை பிரித்து போடணும். நெற்பயிரில் கதிர் வர டைமில் நீர் பாய்ச்சும் போது நீர் பாயும் வாய்மடையில் ஒரு கோணிச்சாக்கை சீமனையில் நனைச்சி வாய்மடையில் நீர் பாய்ச்சினா 50% வரைக்கும் புகையான் தாக்குதல் வரதை தடுக்கலாம். இந்த முறை பார்த்திங்கன்னா வருமுன் காப்பான் முறையாக செயல்படும். இந்த புகையான் பூச்சிக்கு மருந்து அடிக்கும்போது வயலில் இருக்கிற நீர் ஃபுல்லாக வடித்ததுக்கு அப்புறம்தான் மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கிறப்ப நெற்பயிரை நல்லா ஒதுக்கி விட்டு நெற்பயிரின் அடிப்பகுதி நலையிற வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணணும். இந்த புகையான் பூச்சியை கட்டுப்படுத்த என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்திங்கன்னா, 1 ஏக்கருக்கு மஹீர் என்ற மருந்தை 120 கிராமும் மற்றும் ஏரோ என்ற மருந்தை 100 கிராமும் ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது 1 ஏக்கருக்கு டாமினன்ட் என்ற மருந்தை 80 கிராமும் மற்றும் ஏரோ என்ற மருந்தை 100 கிராமும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த 2 மருந்தில் ஏதாவது ஒரு செட்டு மருந்தை ஸ்ப்ரே பண்ணலாம். கண்டிப்பாக கூடவே சிலிக்கான் பேஸ்டு ஒட்டுப்பசையை சேர்த்து பயன்படுத்துங்க. உங்கள் நெல் வயலில் புகையான் தாக்கம் இருந்தால் கண்டிப்பாக மருந்து அடிச்சிருங்க. இல்லைன்னா நெல் மகசூல் முழுவதும் அழிந்துவிடும். இந்த மருந்துகள் மற்றும் அனைத்து பயிருக்கும் தேவையான நோய் மருந்துகள், பூச்சி மருந்துகள், டானிக் மருந்துகள் அனைத்தும் குறைந்த விலையில் தரமாக தரப்படும். உங்களுக்கு மருந்து வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தேவையான மருந்துகள் உங்கள் ஊர் மார்க்கெட் ரேட்டை விட குறைந்த விலையில் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவல்கள் தினந்தோறும் பகிரப்படும். மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுவோம். அதனால் அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.